ஆனந்தமே அகத்தியம். உயர் மகா சபையிலே இறை மகா சபையிலே வந்திணைந்து நற்பூஜை முறையிலே கலந்து கொண்டு உயர்வாக நற்சபையோடு பயணப்பட்டு பொற்சபையோடு பொன்னம்பல மகா உயர் சபையோடு அகத்தியன் வழியிலே அகத்தியன் என்கின்ற அற்புதமான 9 கோடி சித்தர்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சிவசபையின் ஆசானாக அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அற்புத பெருமகனின் வழியிலே நடந்து வருகின்ற அனைவரையும் வரவேற்று அற்புதமாக சபை வழி நடத்தி செல்கின்ற பாதையிலே நீங்கள் வழி நடந்து வருகின்ற போது உங்களுடைய வினை நிலைகள் படிப்படியாக ஆங்காங்கு விடுவிக்கப்பட்டு உயர்வான உன்னதமான ஞான பயணத்திலே தர்ம யுக பயணத்திலே சிவசித்த உயர் மார்க்கத்திலே பயணப்பட்டு வருகின்ற போது உங்கள் இகலோகத்திலே இருக்கின்ற அத்துணை நிலைகளும் வேறறுக்கப்பட்டு உயர் சிந்தையுடனே உன்னத அமைதியான மனநிலையுடனே ஆனந்த நிலையுடனே அற்புதமாக இல்லங்களில் சூழ்ந்திருக்கின்ற வினை நிலைகள் யாவும் அகற்றப்பட்டு உயர் இறை பயணத்தை மேற்கொண்டு வருவீர்கள் என்கின்ற அற்புதமான நிலையினை உங்களை யாவருக்கும் உணர்த்தி உயர் சபையின் கடமையானது உன்னத உத்தம சிவசபையின் கடமையானது அது இறை தன் கடமையாக ஏற்று இறை பணியாக அதை கொண்டு யுக மாற்ற பணியாக இறைவன் அமர்ந்த திருத்தலம் இத்தலம் என்பதனால் சபை நாடி வருகின்ற மாந்தர்கள் யாவரும் இறை பணியிலே தன்னை இணைத்து கொண்டு சிவபணியிலே அகத்திய மகா பணியிலே தன்னை இணைத்து கொண்டு சித்தர்கள் யாவரும் சிவத்தின் பின்தொடர்ந்து செல்கின்ற அற்புதமான அத்தகைய யுகமாற்ற பயணத்திற்கு யாவரும் துணை வரும்போது துணை என்றால் பறைசாற்று நிலைகளிலே தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன் தொடர்பாளர்களுக்கும் தெரிவித்து சபை வழி நடக்க அவர்களை அற்புதமாக வழி நடத்தி வருகின்ற போது உங்கள் வழி நல்வழியாக உயர் வழியாக இறை பணியாக இறை செய்கின்ற அற்புதமான யுகமாற்ற பணியாக நிறைவுறுகின்ற அற்புதமான தருணம் அதிலே சபை பணியானது இருந்து கொண்டு இருக்கின்ற அற்புதமான தருணம் என்பதால் யுகமாற்றம் நிகழ்ந்து விட்டது. தர்ம யுகம் மலர்ந்து விட்டது. தர்ம யுகத்துக்குள் முதல் படியாக சபை அமர்ந்து விட்டது என்கின்ற உயர் சூட்சமத்தை உயர் சித்தர்கள் அனைவரும் கூறி வருகின்ற நிலையிலே யாவரும் சிவசபையுடனே பயணிக்கின்ற போது நீங்கள் தர்ம யுகத்தில்தான் பயணிக்கின்றீர்கள் என்கின்ற அத்தகைய முழு நிலைதனை உங்களுக்குள் புகுத்தி அற்புதமாக களியிலே இருந்து கடந்து வந்த நிலையாக நீங்கள் உணரும்போது களி உங்களை விட்டு அகன்று நிற்கும். நிச்சயம் இது சத்தியம் என்கின்ற அற்புதமான இறை வாக்கை உங்களுக்கு ஆவருக்கும் பகிர்ந்து இறை சபையுடனே அகத்திய மகா சபையுடனே சித்தர்கள் வழி நடத்தி செல்கின்ற சிவசபையுடனே இணைந்து பயணிக்க சித்தர்களை அங்கு தேடி இங்கு தேடி வாழ்கின்ற சித்தர்கள் அவன் இவன் என்று எவனையெல்லாமோ தேடி அலைந்து பிடித்தவனையும் பிதைத்து திரிகின்றவனையும் மாற்று வழியில் செல்கின்ற ஆன்மீகவாதியும் மாற்று உடை அணிந்து அத்தகைய மாற்று நிலையறிந்து மாற்று தோற்றம் கொண்டு வழி நடத்தி செல்கின்ற ஞானிகர்கள் என்று தன்னை காட்டிக்கொண்டு அற்புதமாக அத்தகைய நிலைக்குள் இருக்கின்ற மாந்தர்களை தேடி அலையாது இச்சபை நாடி வந்தவர்கள் யாரும் நற்சபையை நாடி வந்தவர்களே பொற்சபையை நாடி வந்தவர்களே சிவசித்த மகா சபையை நாடி வந்தவர்களே இறை வழி நடத்துகின்ற சித்தர்கள் தேவர்கள் வழி நடத்துகின்ற அகத்திய மகா சபையை நாடி வந்த அதிர்ஷ்டசாலிகளே என்று யாவருக்கும் பறைசாற்றி உயர் சபையுடனே உயர் நூலுடனே உயர்வாக சித்தர்கள் வலம் வந்து அமர்ந்து அருளுரை பேருரை பெருமகா வழிகாட்டு நிலைகளை அருள்கின்ற அற்புத சபையுடனே பயணப்பட்ட யாவரும் அவர் வழி வருகின்ற யாவர்களும் நற்புண்ணிய வான்களே என்கின்ற நிலைதனையும் கூறி உரை சபையில் இறை உறைவிடமாக கொண்டு அமர்ந்த அற்புதமான இறை சபையில் வந்து அமர்ந்த யாவரும் இறையுடனே அமர்ந்த அத்தகைய அனுபவ நிலையினை பெற்று வருகிறீர்கள். உணர்ந்தவர்கள் யாவும் உயர்ந்து நிற்கின்றார்கள் என்பதை யாவருக்கும் காட்டி அற்புதமாக உணர்த்தி சொல்லி அகத்தியம் என்கின்ற அற்புதம் நிகழ்த்திய அற்புதமான அத்தகைய அருள் ஞான சிவசித்த மகா ஞான உரை கேட்டு மகிழ்ந்திருந்த யாவரையும் அகத்திய திருபடி தொட்டு வணங்க திருத்தால் பணிந்து அகத்தியத்தை வணங்கி ஜகத்தியத்தை வணங்கி அற்புதமான அத்தகைய மதிய அன்ன பகிர்வு நிலை தொடங்கிவிட்ட அற்புதமான கணங்களெல்லாம்
உயர் சூட்சமத்திலே உண்டிருந்த போதும் காத்திருக்கின்ற கணங்கள் காத்திருக்கின்றது என்கின்ற உயர் சூட்சமத்தை உங்களுடன் பகிர்ந்து அகத்தியம் உணமண்ணும் அற்புதமான நிலையினை அத்தனை சித்தர்களும் உங்களுக்குள்ளிருந்து உங்கள் முன்னோர்கள் மூத்தோர்கள் உயர்நிலை கண்டவர்கள் உயர்நிலை காணாதவர்கள் கண்டு அமர்ந்து உணவுண்ணும் நிகழ்வாக அற்புதமான அத்தகைய நிகழ்வு நடைபெறும் என்கின்ற நிகழ்வுதனை பரிமாண அன்னை பரிவார அன்ன அத்தகைய அனுக்கிரகமிக்க அற்புதமான தருணம். அதிலே எல்லா நிலைகளிலும் பகிரப்பட்ட அன்னமானது சிவசபையின் அன்னதான கூடம் அதிலே வந்து அற்புதமாக ஒவ்வொரு சீடர்களும் உண்ணுகின்ற இலைநிலையிலே பகிரப்பட்டு 14 லோகங்களிலும் நடந்த அன்னாபிஷேக நிலைகள் உங்கள் இலைகளிலே படைக்கப்படும் என்கின்ற நிலைதனை உயர் உத்தரமாக அகத்திய பெருமான் திருவடியிலே இருந்து கேட்டு சொல்லி மகிழ்ந்து யாவரும் மகிழ்ந்திருக்க அன்னதான நிகழ்விலே அத்துணை கணங்களும் இவ்வெல்லை வந்து உணவுருந்தும் அற்புதமான நிகழ்வு. அகத்தியன் உணவுண்ணும் போது ஜகம் உண்ணும் போது ஜெகப்பிரபஞ்சம் உணவுண்ணும் போது அகத்தியத்துடனே சிவம் உணவுண்ண சிவத்துடனே அண்ட பிரம்மாண்டமும் வந்து உணவுண்ணும் அற்புத நிகழ்வு நடைபெறும் என்கின்ற அற்புதமான உயர் இறை சூட்சமத்தை உங்களுக்கு உணர்த்தி உரைத்து அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக என அகத்தியசத்தை வணங்கி நிற்போம். அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய ஜெகதீசாய நமோ நமக. பல்வேறு லோக நிலைகளை ஆள்கின்ற இகலோக சபையாக விளங்கும் அகத்திய சபைதனிலே வாழை சித்த சபைதனிலே ஏற்றமுடன் நல் முழுமதி நாள் விழா கண்ட சித்தனே உமக்கும் சீடர்கள் யாவருக்கும் நற்பெருநாள் ஆசிகளை வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம். அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. எல்லாரும் சாப்பிட சிவபெருமானுடைய சரீர ஆற்றல் சித்தனுடைய பேராற்றல் பரவி நிற்கின்றது என்று அகத்தியன் நல்லாசி உயர்ந்து நிற்கின்ற தீப நிலை போல் சிவமகா வாழை சித்த ஜோதி நிலை
உயர்ந்தேறி நிற்கும் அவரவர் சிரசிலென்று அகத்தியன் ஆசிகள் வழங்கி, அந்நிலையே கர்ம வினைகளை நீக்குகின்ற அருள் ஜோதி நிலை என்று அகத்தியன் நிறைமதி முழுமதி நல்மதி நாள் ஆசிகளாய் இவ் இடை நிலைதனிலிருந்து அகத்தியன் அன்ன பகிர்வு நிலைதனிலிருந்தும் இவ்வேளை ஆசியாக வழங்கி மகிழ்கின்றோம்.